தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் படித்தவனா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இப்போ என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தேன், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறார் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது. நான் எப்போ இருந்து சொன்னேன் தெரியுமா? என் சேனலில் ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த கட்சியோட நடவடிக்கை செயல்பாடுகளை பார்த்து வாக்கு வங்கி எவ்வளோ கூடுது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவை போட்டிருப்பேன். கடைசியாக நான் நாளைக்கு தேர்தல் அப்படிங்கிறப்ப இன்றைக்கும் வீடியோ போட்டேன். அதே நேரம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் சிஎம் தான் ஆவார் அப்படிங்கிறதே போட்டேன். 140 சீட்டு தாவக்கா வின் பண்ணோம், 40% வாக்கு வங்கி அவர் வாங்குவார்னு சொல்லியிருந்தேன். எத்தனையோ கருத்து கணிப்புகள் தப்பாக சொன்னது. அந்த கருத்து கணிப்பு பெரிய பெரிய சேனல் கூட சொன்னது. அன்னைக்கே மறுப்பு தெரிவித்து ஒரு தனியார் சேனல் பண்ணுற கருத்து கணிப்பு கூட முட்டாள்தனமானது, இப்படி இது தப்பாக சொல்கிறாங்க. நானே முட்டாள்தனங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் வீடியோ போட்டிருக்கேன். நிறையா பேர் எனக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதுதான் எதுக்கு நான் அரசியல் படித்தவனா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி நான் அந்த வீடியோவை போடுறேன்னா, நிறைய பேர் எது அடிக்கடி அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் தெரிவித்தாங்க. நான் இந்த வீடியோ பேசுறது டைம் பாஸுக்காகவோ இல்லை இதிலேருந்து ஏதாவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. நான் படித்தது அரசியல், அந்த படிப்புக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அந்த 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 படித்த படிப்பு மூலமாக ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி போய் சேரணும், இந்த அரசியலில் ஒரு நல்ல தலைவர்கள் வரணும், நல்ல கட்சி ஆளணும். அரசியல் ரொம்ப சீரழிஞ்சு போகுது தமிழ்நாடு அரசியல், ஊழல் லஞ்சம் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா எனக்குள்ள ஒரு மன வேதனை இருந்தது உண்மை. சைக்காலஜிக்கலாகவே எனக்கே ஒரு நான் அந்த படிப்பு படிக்காமல் இருந்திருந்தா நான் இதை பேச மாட்டேன். அந்த படிப்பை படிச்சுட்டுலாம் நம்ம அரசியல்வாதிகள் செய்கிற செயலை பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. அப்போ விஜய் அவருடைய அந்த அரசியல் வருகை, அது செயல்பாடுகள் எல்லாமே பார்த்து கவனிச்சதில்லை. இவர் நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற வர்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அவர் உடல் மொழி பேசுகிற ஸ்டைல் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அவர் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாரு, எதுக்கு அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் தொடர்ந்து ஆதரவாக பேசினேன், உண்மையை பேசினேன், நியாயத்தை பேசினேன். சிஎம் ஆவார்னு இன்னைக்கு சிஎம் ஆக போகிறாரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த வெற்றி இருக்குல்ல, இதெல்லாம் சாதாரண வெற்றி கிடையாது. சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய வெற்றி, வரலாற்று சாதனை. வரலாற்று சாதனை. நான் முன்னாடி ஈஸியாக தான் சொல்லிட்டேன். ஈஸியாக எனக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு எப்படிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நான் 2024 பாராளுமன்ற தேர்தலே நான் ஒரு சொல்லி போட்டிருந்தேன், அதிமுக 3வது இடத்துக்கு போகும், 12 தொகுதியில் 3வது இடத்துக்கு போகும், 7 பல தொகுதியில் டெபாசிட்டி இழக்கும். இது நான் 2024 தேர்தலில் சொன்ன ரிசல்ட்டு. 3வது இடத்துக்கு போயிடும் அதிமுக அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்தது. நம்ம படித்த படிப்பு தான் அந்த மாதிரி. ஏன்னா அது உலக அரசியல். நான் படித்தது எல்லா அரசியல், மனிதன் தோன்றிய நாள் முதல் குகைகளில் வாழ்ந்தால, காடுகளில் கனிகளையும் பழங்களையும் அதை சாப்பிட்டு வாழ்ந்த அந்த காலத்திலிருந்து அரசியலுக்கு எப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்டவன், அரசியல் எப்படி மாறுச்சு, அரசியல் கொள்கைகள் எப்படி உருவானது, அப்புறம் சட்டம், அரசியலமைப்பு எல்லாம் எப்படி வந்துச்சு, இது 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 அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு நடக்கிற விஜய் முதலமைச்சராக போகிற அரசியல் வரைக்கும் அது படிச்சிருக்கோம் வரலாறா. இதை கவனிக்கிறோம். இந்த அரசியல் படிப்பில் அது இருக்குது. அதைத்தான் ஒருத்தர் கமெண்டில் தெரிவிச்சிருந்தாரு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிங்களே, அது எந்த காலேஜில் இருக்குது, நானும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மிகப்பெரிய ஒரு படிப்பு, அது மிகப்பெரிய சமூக சார்ந்த சிந்தனையில் உருவாக்கக்கூடிய ஒரு படிப்பு. அந்த படிப்பை படிச்சுட்டு சில நேரம் விமர்சனம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை படித்து நீ என்ன வேலைக்கு போக போகிற அப்படி இப்படிலாம் எனக்கு தோணும். ஆனால் இப்போ நான் பெருமையாக அதை நினைக்கிறேன். இவ்வளோ அரசியலை பேச முடியுது, அரசியல் தலைவர்கள் ஆராய முடியுது, அதில் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், வெற்றி பெற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம். எதில் வெற்றி பெற்றேன்? விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். புள்ளி விவரமாக போட்டேன். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் எவ்வளோ வாக்கு வங்கி கூடுது, எங்கே இறங்குது, எங்கே ஏறுது, ஏன் சைலண்டாக இருக்காரு, சைலண்டாக இருந்தால் எது நல்லது, பேசினா எது நல்லா இருக்கும். என் வீடியோ பார்த்தா முழுக்க முழுக்க டிவிக்கு பற்றியான கணிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு திருப்தியாக இருக்கு. இந்த அரசியல் படித்ததில்லை, ஒரு நல்ல ஒரு தலைவரை, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு ஒரு நியாயமான முறையில் நம்ம வீடியோ போட்டு பேசியிருக்குங்கிற திருப்தியும்,
அவர் இன்னைக்கு முதலமைச்சரா ஆகிற நம்ம சொன்னோம் ஆகிறாரு அப்படின்னு நம்ம கணிப்பு கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த படிப்பு மேலே உள்ள நன்றி உணர்வும், இந்த படிப்பு இந்த மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததில். ஸோ இதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். பெரிய சாதனையை பண்ணிட்டார். அதாவது என்னென்ன எது சாதனை அப்படின்னு கேட்கலாம், எப்படி சாதனை ஆகும் அப்படின்னு கூட மாற்று கட்சிக்காரங்க கேட்கலாம். நான் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரலாறு, சாதனை படைத்த வரலாறு. முதல்ல இந்த வரலாறை தமிழ்நாட்டில் யாருமே படைக்கலை. அறிஞர் அண்ணாலேருந்து வர்றோம். ஏன்னா நிறையா பேர் இப்போ வயசு கடந்தவங்களாம் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய தாதக தொண்டர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு பயன்படும். மற்ற எல்லா கட்சிக்குமே இது பயன்படும். ஸோ நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நான் தெளிவாகவே நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. அறிஞர் அண்ணா கட்சி தொடங்கி அவர் சிஎம் ஆகிறதுக்கு 17 வருஷம் போராடினார். 17 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்ல. அதாவது அறிஞர் அண்ணா அவர் எவ்வளோ பெரிய தலைவர். அவர் வெளியில தான் அதிமுக, இன்னைக்கு விஜய் எல்லாருமே வர்றாங்க. அப்படிப்பட்ட அந்த விதை போட்ட மனுஷனுக்கு 17 வருஷம் ஆச்சு. 18வது வருஷத்துல ஆட்சிக்கு வராது அண்ணா. ஆனா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 வருஷம்தான் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்ப அண்ணா சாதனையை முறியடிச்சிட்டாரா? அண்ணாவே பெரிய தலைவர், அதை முறியடிச்சிட்டாரா? ஒண்ணு. ரெண்டாவது, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குறாரு. அவரும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துல இடைத்தேர்தல் ஒரு திண்டுக்கல் தொகுதியில எம்பி தேர்தல், அதில் ஜெயிச்சிடறாரு. 6 மாசத்துல ஜெயிச்சார். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு அப்படியே போனார். ஆனா அவர் வாங்கின வாக்கு சதவீதம் எது தெரியுமா? 33%, 33.5%. இவ்வளவுதான் வாங்கினது ஃபர்ஸ்ட் தேர்தலில். விஜய் அவர்கள் வாங்கின சதவீதம் என்ன தெரியுமா? இப்போ உள்ள இன்னும் கவுண்டிங் போயிருக்கு, ஃபைனல் வரல. இருந்தாலும் இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா 35 தாண்டிட்டார். இன்னும் ஃபைனல் வரும்போது நான் சொன்னால் 40% வருவார்னு, அது வந்துடும். அப்போ எம்ஜிஆர் வாங்கின அந்த முதல் சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை முந்தினாரா? அதுதான் ஹைலைட்டா இருந்தது. எம்ஜிஆருடைய அந்த இதுதான் ஹைலைட்டா இருந்தது. அதை முந்திட்டாரு, அண்ணாவை முந்திட்டாரு, எம்ஜிஆரை முந்திட்டாரு. 2 சாதனை ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா, கலைஞர் 2 பேரும் எடுங்களே, கூட்டணி இல்லாம ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சது கிடையாது. 2016 கூட கூட்டணியில் கட்சியில் சேர்த்தாலும் அவர் 234 ரெட்டலையை கொடுத்திருந்தார். ரெட்டலைக்கு தான் போட்டி போட்டாங்க கூட்டணி கட்சியினர். ஆனா கூட்டணி கட்சியை சேர்த்திருந்தார். நிறைய பேர் அந்த தனியரசு, கருணாசன், தமிழ்மோகன் அன்சாரி, இவங்க எல்லாருமே அதில் ஜெயிச்சாங்க. அப்போ ரெட்டலை சின்னத்துல இருந்து ஜெயிச்சாங்க. ஆனா எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சிகள். கூட்டணி இல்லாம அவங்க தேர்தலை சந்திச்சது கிடையாது. கலைஞர் கூட்டணி இல்லாம ஒரு தடவை அவர் நின்ற, ஜெயலலிதாவோட அப்படி நின்றுருக்காங்க தேர்தலில். கலைஞர் ஐயா எப்பவுமே கூட்டணி இல்லாம நிக்க மாட்டாரு. அப்ப அவங்கள மீறி கூட்டணி இல்லாம தனியா போட்டிட்டு 100 தொகுதியில தாண்டி இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா, ஜெயலலிதா அம்மா சாதனையும் கலைஞர் சாதனையும் மிஞ்சிட்டார்ல. இது ஒரு சாதனை. அதுக்கப்புறம் பாருங்களேன், முதலமைச்சர் தொகுதி ஒரு ஆட்சி 5 வருஷம் நடக்குது. அடுத்து அந்த முதலமைச்சர் போட்டிடுறாரு. அந்த முதலமைச்சர் தோத்து போறாரு. தோக்கடிச்சது டிவிகே. யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயாவை தோக்கடிச்சிட்டாரு டிவிகே வேட்பாளர். உலக சரித்திரத்துல, சாரி, எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்துல இந்த மாதிரி முதலமைச்சரை புதுசா வந்த ஒரு கட்சி வேட்பாளர் தோக்கடிச்சதே கிடையாது. இது ஒரு பெரிய சரித்திரம். இது ஒரு பெரிய ரெக்கார்டு. அவர் அந்த வேட்பாளரை பார்த்தேன். என்னன்னு அந்த தாவக வேட்பாளர் முகத்துல, ஒருவேளை விஜய் அவர்களுடைய அந்த கட்சி, அவர் முகத்தை பார்த்தோன்னா அந்த கட்சியில சேர்ந்தோடனே எல்லாருக்கும் மனிதநேயம் வந்துருமோ என்னன்னு தெரியல. அவங்க பார்த்தோன்னே ஒரு மரியாதை வருது நமக்கு. விஜய் வேட்பாளர்களை பார்த்தோன்னே ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அது என்னன்னா தலைவன் மேல உள்ள ஈர்ப்பு தான் அது காரணம். அதே மாதிரி அந்த தன்னடக்கம் இருக்குது. வராது அவர் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர் தான் பாபுங்கிறவரு. அவ்வளவு தன்னடக்கத்தோட வராது. என்ன சொல்றாரு? இது எல்லாமே தளபதி, அவரால்தான் வெற்றி, நான் ஒண்ணுமே இல்லை, தளபதி தான் அப்படின்ற இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. அப்போ கரெக்டான வேட்பாளர்களையும் போட்டிருக்காருல்ல. ஸோ அதுல ஒரு முதலமைச்சரை தோற்கடிச்ச பெருமை விஜய்க்கு தான் உண்டு, விஜய் அவர்களுக்கு தான் உண்டு. அதுலயும் சாதனை படைச்சிட்டார். வேற யாரும் தோற்கடிக்கல.
அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு பர்குருத்தூர்ல ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியில் இல்லாத போது தோத்துட்டாங்க. சிஎம்மா இருக்கும்போது தோக்கல, சிஎம் விட்டு ஆட்சிக்கு வரும்போது இல்லை, எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த மாதிரி தான் அவங்க தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் புது கட்சி தோக்கடிக்கல, திமுக தோக்கடிச்சிருக்கும், புதுசாக வர கட்சி தோக்கடிக்கல. அதைத்தான் நான் சொல்றேன், இது புது கட்சியில அது வீழ்த்திருச்சு முதலமைச்சரை. ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த பேசினார், என்னங்க இப்படி ஸ்டாலின் அவரெல்லாம் பாவம் எங்கே போய் கிடக்குறாரா இந்த புயல்லையும் வெள்ளத்துலையும் அப்படின்னு நான் சொன்னா விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் இது ஒரு புயல், வேற ஒரு அலை. நான் தான் சொன்னேன் அடிக்கடி அது அலை இருக்குன்னு சொன்னேன். அலை தனியா எழுதி போட்டுட்டு சுனாமி வரேன்னா வரும், மக்கள் மனசுல இருக்கிற அந்த மனமாற்றம் தான் அலை. அதுக்கு விளக்கமெல்லாம் நான் கொடுத்துருந்தேன், ஒருவேளை போட மாட்டேன்ட்டாங்க. எத்தனை பத்திரிகையாளர், எத்தனை அரசியல் விமர்சகர்கள் டிவிக்கு எதிராக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஸ்ட்ராங்கா நின்றேன். அதுக்கு காரணம் படிப்பு, வேற ஒன்றும் இல்லை. நான் என் படிப்போட அனுபவம் இது டிவிக்கு ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காம எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வந்ததில்லை. நான் இப்போ இடைப்பட்ட குறிப்பிட்ட காலத்தை சொல்றேன், எம்ஜிஆர் காலத்தை அண்ணா காலத்தை விட்டுருங்க. அதன் பிறகு வந்த அரசியல்ல பணம் கொடுத்தா அந்த கட்சிக்கிட்ட ஓட்டு அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஆனா இப்போ பணமே வாங்கினா கூட தளபதி பேச்சை கேட்டாங்க, பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, அது உங்க பணம் தான், ஆனா ஓட்டை விசிலுக்கு போட்டுருன்ட்டார். அவ்வளவு பேரும் விசிலுக்கு போட்டாங்க. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டோம்ல, ஒரு வக்கீல் வழக்கறிஞர் குடும்பம் 4 ஓட்டு, அவங்க திமுக குடும்பம், குழந்தைங்க சொன்னதுக்காக பணம்லாம் திமுக வாங்கிட்டாங்க, ஓட்டை டிவிக்கு போட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு முழுக்க. ஸோ இது ஒரு சாதனை இல்லையா? நீ என்னதான் காசு வாங்கினா கூட உன் காசை வாங்கிட்டு விசிலுக்கு போடுவாங்க என் மக்கள் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஒரு தலைவனுக்கு இருந்தது இல்லை. அதுதான் அதுல சைன் பண்ணிட்டார். இதுவும் ஒரு சாதனை. அதன் பிறகு பார்த்தா விளம்பரத்தை பார்க்கணுமே, திமுகவும் அதிமுகவும் மாற்றி சாதிந்தா வராரு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூடியூப்ல எடப்பாடியார் ஆட்சி தான் நல்லாச்சுன்னா எடப்பாடியார் ஆட்சி தான். இதை போட்டு ஒரு ஓட்டைக்கு எனக்கே கடுப்பாயிருச்சு. அப்போ கூட விளம்பரத்துல இங்க மக்களை மயக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன், டிவிக்கு கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன், இல்லை இவருக்கு எதுக்கு விளம்பரம், அவர் முகத்துக்கு எதுக்கு விளம்பரம், இவங்க ஏதோ வேற வழி இல்லை விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அதுல காம்ப்ரமைஸ் பண்ணி, நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோவே நான் தூக்கிட்டேன். அப்படி போட்ட வீடியோவே நான் தூக்கிட்டேன். டிவிக்கு விளம்பரம் தேவையில்லையே, நம்ம தப்பா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இது தப்பா போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அந்த வீடியோ தூக்கிட்டேன். செக் பண்ணி பாருங்களே தெரியும். நான் அந்த அளவுக்கு டிவிக்குடைய அரசியல் நுணுக்குகளை கவனிச்சு நான் இதுல பேசியிருப்பேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை கொடுக்கல, விளம்பரம் கொடுக்காம இவ்வளவு பெரிய வெற்றி, இது பெரிய ரெக்கார்டு. அப்புறம் பார்த்தா கூட்டணியே இல்லை, கூட்டணி இல்லாம தனியாளா நின்று அது 70 வருஷ கட்சி 50 வருஷ கட்சி அடிச்சு தோசம் பண்ணி ஒரு 100 சீட்டு இன்னைக்கு ஆட்சி வரப்போ 108 110 வந்துச்சு, 100 தாண்டிச்சுன்னா, அதான் 100 தாண்டிச்சு. இன்னைக்கு சிஎம் ஆக போற சாதாரண விஷயமா? பணம் கொடுக்காம, விளம்பரம் பண்ணாம, கூட்டணி அமைக்காம, தனி மனிதன், பெரிய சாதனை, பெரிய ரெக்கார்டு, அடிச்சு தோசம் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு வேட்பாளர்கள் பார்த்தா ஒரு 10-15 பேர் தான் வெளியில தெரியும். என்ன, செங்கோட்டையன் ஐயா, ஆதவ அர்ச்சனா சார், புஷி ஆனந்த் ஐயா, நிர்மல்குமார் ஐயா அவரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஜேசிடி பிரபாகர் ஐயா அவரு, கூப்பா கிருஷ்ணன், அருண்குமார் அவரு, இப்படி ஒரு சில பேர் தான் வெளியில தெரியுமே தவிர அதிகமா நிறைய பேரை தெரியாது. ஆனா முகம் தெரியாத வேட்பாளர் இன்னைக்கு வெற்றி பெற்றான மாதவரத்துல 80,000 வாக்கு வித்தியாசத்துல தாவேக்க வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. புது வேட்பாளர், கொஞ்சம் வயசு பையன், எப்படி வெற்றி பெற்றாரு? அவர் தான் அதிகம், 80,000 வாக்கு வித்தியாசத்துல, பெரிய தொகுதி மாதவரம். திமுக கோட்டை இடிச்சு தள்ளிட்டாங்க. எப்படி? அதுதான் அந்த தலைவர் தாங்க மெயின். தலைவன் முகத்தை காட்டிட்டே பல தொகுதியில் போயிட்டு வந்தார்ல, சில நேரம் டைமிங் பேச முடியல, அந்த பேச காட்டணும்னு போதும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ இதுவும் அவர் செய்த சாதனை. இன்னொன்று, ஏதாவது ஒரு புது கட்சி தன்னை பாதுகாப்பதற்காக மத்திய அரசிட்டையோ மாநில அரசிட்டையோ மண்டிட்டு கிடக்கும். இதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாறு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஐயா எடப்பாடி மண்டிடுறதும், ஐயா ஸ்டாலின் மறைமுகமா மண்டிடுறதும், அதான் தெரியுதுல்ல நமக்கு. அவங்கெல்லாம் பவர்ல இருக்கும்போதே, எதிர்கட்சி பவர்ல இருக்காரு ஐயா எடப்பாடி, அவர் மண்டிட்டு கிடக்காரு. ஆளுங்கட்சி பவர்ல இருக்காரு ஐயா ஸ்டாலின், இவரும் புறவாசல் வழியா போய் பிஜேபியோட தொடர்பு வச்சுதான் ஐயா தளபதியோட பேசினார். ஆனா புது கட்சி அதிகாரம் பவர் எதுவும் இல்லை. ஆனா 2 மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து அரசியல் பண்ணி தேர்தலை சந்திச்சு அரிசூல் கிளப்பினார்ல, இது ஒரு பெரிய ரெக்கார்டு, எவனும் பண்ணாத ரெக்கார்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
மீடியா சப்போர்ட் கூட இல்லை, சோசியல் மீடியா தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சோசியல் மீடியாவில் தான் உண்மை வெளியில் வருது. நீங்கள் நிறையா பாருங்களேன், இப்போ நானே சோசியல் மீடியாவில் தான் பேசுகிறேன், நான் நேர்மையாக தானே பேசுகிறேன், உண்மையை தானே பேசுகிறேன். இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலையும் அரசியல் சம்மந்தமாக நிறையா உண்மையானவங்களும் இருக்கிறாங்க, அதில் போலியானவங்க இருக்கிறாங்க, அது கட்சி சார்ந்தவங்க சில விஷயம் பண்ணுறாங்க, அதிகபட்சமாக நேர்மையானவங்களும் இருக்காங்க. அதில் விஜய் அவர்களுக்கு சோசியல் மீடியா பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. மற்றதில் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சேனலில் சில விஷயம் சொல்லலாம், புதிய தலைமுறை, பாலிமர் செய்தி, பாலிமர் நியூஸ்லாம் கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்த, நியாயமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி நிறைய சேனல் அது சில சேனல்லாம் கருத்து கணிப்புங்கிற பேரில் ஒரு பையன் அருண் சொல்லி ஒரு பையனை வச்சு பண்ணி நான் கிழிச்சு போட்டிருந்தேன் அந்த வீடியோ. ஒரு பெரிய சேனல் தப்பாக பண்ணி அது என்ன கருத்து கணிப்பு, இது கணக்கு லிஸ்ட்டு தப்பாக இருக்குன்னு நான் தான் சொன்னேன். ஸோ இப்படி மீடியா சப்போர்ட் இல்லாமையும் சொந்த டிவி சேனல் கூட கிடையாது தெரியுமா விஜய் அவர்களுக்கு. விஜயகாந்த் சொந்த கேப்டன் டிவின்னு ஒன்று ஆரம்பித்தார், சொந்த டிவி சேனல் கூட இல்லை, அது கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் சிஎம்மாக போகிறேன், அதுதான் சாதனை. அப்படி ஒரு சாதனையை அவர் பண்ணிட்டார். அதே மாதிரி நிறைய விமர்சனம், அரசியல் அனுபவம் இல்லை, உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது, தற்கூரிகள், ஏதாவது ஒரு ரீசன் சொல்றான்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ஏறாரு, நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் அவன் ஒரு தலைவனை பார்க்கணும், திரையில பார்த்த தலைவன் பார்க்குற ஆர்வத்தில் ஒரு போஸ்ட் ஏறி பார்க்குறான். ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு ஆரம்ப காலத்தை, அதையே பேசுறது உடனே தற்கூரிங்கிறது. தற்கூரிக்கா ஓட்டு போடுவாங்க, மக்களுக்கு தெரியும் எவன் தற்கூரி எவன் டேலண்டான பையன்னு சொல்லி. அவங்க வேக இளம் கன்று பயமறியாது, அந்த ஸ்பீடுக்கேற்ற ஒரு தலைவர். அதுதான் ரெண்டுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா தப்பாயிடும். அந்த வேகத்துக்கேற்ற தொண்டன், வேகத்துக்கேற்ற தலைவர், அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, மக்களும் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. அதாவது மடைமாற்றம் செய்கிறது, புதுசாக ஒருத்தனை வளர விடாம அந்த குறிப்பிட்ட கட்சிக்காரங்க பத்திரிகையாளர் என்ற பேரில், அதே மாதிரி சமூக அதாவது இது அரசியல் விமர்சகங்கிற பேரில் தெரியாமல் உள்ள பூந்து இந்த இதான் என்ன சொல்லுவாங்க இல்லை, சமூக விரோதிகள் மாதிரி தான், சமூக விரோதிகள் கூட்டத்தில் பூந்துட்டான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி மீடியாவிலையும் குறிப்பிட்ட கட்சிகளுக்கான ஆதரவான ஆட்கள் பூந்து விஜய்க்கு எதிராக பேசி மக்கள்கிட்ட குழப்பி விடுறது, தவறான தகவலை பரப்புறது, எதுவும் எடுபடலை. அதையும் உடைச்சி வந்தார். எல்லாருமே புது வேட்பாளர், எல்லாருமே ஜெயிச்சாங்க. அதே மாதிரி குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும், டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் மனநிலையை உடைச்சது, அதை கொண்டு வந்தது. மற்ற அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடு, உதயசூரியத்துக்கு தான் ஓட்டு போடுங்கிற அந்த இதை உடைச்சி ஒரு மாற்றத்தை உருவான பெருமை விஜய் அவர்கள் தான். எந்த அரசியல் தலைவனும் செய்யலை. இப்படி பல வகையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் நடந்த இதுவரைக்கும் நடந்த அத்தனை சாதனைகளையும் அத்தனை தலைவர் சாதனை முறியடிச்சிட்டார். இன்னொன்று சொல்லட்டுமா, ஒரு முக்கியமானது, 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலுமே ஜெயிச்சவங்க யார் தெரியுமா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். இதுக்கு முன்னாடி 2 தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. 1952 அப்போ ஒரு வாட்டி, 1957 ஒரு வாட்டி, 2 வாட்டம் 2 தொகுதியில் போட்டு ஜெயிச்சிருக்காரு. 1957 அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட் தொகுதியிலையும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டிட்டு 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டார். அப்புறம் தேசிய அளவில் அவர் தேசிய தலைவர், தேசிய அளவில் பிரச்சனையை பேசணும், தமிழ்நாட்டு அளவில் நின்றக்கூடாதுன்னு முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி மெம்பராக பார்லிமெண்ட்டுக்கு போனார். அதன் பிறகு அந்த சாதனையை முறியடிச்சவர் விஜய் தான். இப்போ பாருங்க, முத்துராமலிங்க தேவர் சாதனை, அறிஞர் அண்ணா சாதனை, எம்ஜிஆர் சாதனை, கலைஞர் சாதனை, ஜெயலலிதா சாதனை, இன்னொன்று விஜயகாந்த் ஐயா சாதனையும் சொல்கிறேனே. இப்போ விஜயகாந்த் ஐயாவே வந்தார். முதல் தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்கினார்? 8.5% தான் வாங்கினார். அப்படிதான் 2வது 12.5 வந்துச்சு. இவர் முதல் தேர்தல் என்ன 234 தொகுதியில் ஆளை நிப்பாட்டி தனிச்சு போட்டிக்கிட்டு 35 தாண்டிடுச்சு. 40க்கு மேலே தாண்டும், 40 வரைக்கும் நிற்பார். விஜயகாந்த் ஐயா சாதனையும் முறியடிச்சிட்டார். அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா தலைவருடைய சாதனையும் முறியடிச்சு முதல் இடத்துல நிற்கிறது டிவிக்கு. அதுக்கு முழு காரணம் விஜய் என்ற தனி ஒரு மனிதன் தான். அந்த முகம், அந்த விஜய்ங்கிற முகம், அதே மாதிரி பயங்கர அறிவாளி, பயங்கர டேலண்ட் விஜய் அவர்கள். அவருடைய அமைதி, அவருடைய எப்போ எமோஷனலாக பேசணும், என்ன பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், அது தெய்வ வழிபாடு. சாய்பாபா கோயிலுக்கு போகும்போதே நினச்சிட்டேன், 100% எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. நான் ஒரு சாய்பாபா டிஓடி. சாய்பாபா கோயிலுக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னா
அந்த கோயிலுக்கு போகக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்னு சொல்லி சாய்பாபாவே வர வைப்பார். நான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் சாய்பாபா பக்தர். எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு கோயிலை கிராஸ் ஆகி போகிறேன், ஒரே கூட்டமாக இருக்கு. அப்போ நான் என் நண்பர்கிட்ட நான் சொல்லுவேன், என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த வடநாட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, பாதையை மறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நானே திட்டிட்டு போவேன், திட்டி நண்பர்கிட்ட பேசுவேன். ஒரு நாள் கூட்டமே இல்லை, நான் அந்த பைக்கில் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கேன். ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். அப்போ சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, மனசுக்குள்ள என் மனசுக்குள்ளே நானே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என் மனசுக்குள்ள உள்ள இன்னொரு ஆள் பேசுகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன் நீ உள்ள வாயன், நீ வரமாட்டியோ கோயிலுக்கெல்லாம், இப்படி ஒருத்தர் என்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது, ப்ராமிஸாக தோணுது. போனேன், வண்டியை நிப்பாட்டினேன், என்னடா ஏதாவது தோணுதே, உள்ளே போய் பார்ப்போமா. பைக்கு ஓரம் கட்டு உள்ளே போனேன். போய் கும்பிட்டு அப்படியே மனசு மாறுது, இதமாக அமைதியாகுது. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காடுறேன், டோட்டல் சரண்டர். நான் ஏதோ ஒரு அமானுஷ்யம், ஏதோ ஒரு அமைதி, ஏதோ எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சத்தியமாக அப்படி வந்தது. என்னடா ஏதோ ஒன்று இருக்குன்னு அப்படியே ரொம்ப நேரம் ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்துட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வெளியில் வந்தேன். என் லைஃபே மாறுச்சு. நான் யார், என்னோட ப்ரொஃபைல் என்ன, நான் எதுவுமே என் பேர் கூட சொல்லாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்ச நாளில் அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி ஒரு இதுக்கு வந்துருச்சு. எனக்கு அதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் சாய்பாபாவை. நான் ஒரு கோரிக்கை மனப்பூர்வமாக வச்சேன்னா அது நிறைவேறும், சீரியஸாக நிறைவேறும். அப்படி என் வாழ்க்கையில் பர்சனலாக நிறைய விஷயங்களை கோரிக்கை வச்சு நிறைவேறியிருக்கு. அப்படி விஜய் அவர்களுக்கு சாய்பாபா ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாருன்னா அவர் மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. அவர் ஒரு பாசிட்டிவான ஆளுன்னு அர்த்தம். அந்த குடும்பம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள குடும்பம்னு அர்த்தம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பாருங்க. அப்போ நினச்சிட்டேன், இவர் பாசிட்டிவான ஆள், பல விஷயத்தில் பாசிட்டிவ், இன்னும் கூடுதல் ஆயிடுச்சு. நம்ப மாட்டீங்க, நானும் சாய்பாபாட்ட கடைசியாக வேண்டுனது, நான் பூஜை அறையில் குளிச்சுட்டு உட்காடுறேன், ஒரே ஒரு வரம் மட்டும் கேளு, இன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் கேளு, நிறைய கேட்டுறாத, ஒன்று மட்டும் கேளு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னாரு. அப்படின்னா நான் தனியாக பேசுவார். நம்ம மனசில் அது தோணுது. நீங்கள் நம்மள்கிட்ட போங்க, எனக்கு என்ன, நான் உண்மை நான் பேசுறது, நான் பொய் சொல்லி என்ன பண்ண போகிறேன். விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும், இன்னைக்கு அதான் என்னோட வேண்டுதல் சொன்னேன். சத்தியமாங்க அதே மாதிரி ஆயிட்டார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல். அப்பவும் நான் சொல்கிறேன் எதுக்கு நான் அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், நாட்டு மக்களை காக்கிறது தான் தெய்வம். நாட்டு மக்களோட சந்தோஷம் தெய்வத்துக்கு பொறுப்பு. எல்லாருக்கும் ஆட்சியாளர் பொறுப்பு இல்லை. இந்த மக்கள் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா நல்ல தலைவர்கள் ஆட்சிக்கு வரணும். அந்த நல்ல தலைவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு உங்களை மாதிரி சாமிகள், தெய்வங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் நேற்றே சொல்லிட்டேன். இன்னைக்காவது ரிசல்ட் காலை தானே வந்துச்சு, நான் மத்தியானம் தான் கும்பிட்டேன். மத்தியானம் என்ன சொன்னேன்னா, ஓட்டு ஏறிக்கிட்டு இருக்குல்ல, தனி மெஜாரிட்டி வரணும்னு வேண்டியிருக்கேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம், அவர் வந்துடுவார், ஆட்சிக்கு வந்துடுவார். நேற்று அதை வேண்டிக்கிட்டேன் நான். வேணுனப்போ அப்புறம் பார்த்தா காலையில் பரபரப்பா நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, நிறைய விஷயங்களில் விஜய் அவர்கள் ஒரு மக்களோட கனெக்டிவிட்டி ஆகக்கூட ஒரு ஆளாக, ஒரு தெளிவான ஒரு பொலிட்டிஷியனாக இருந்ததுனால, அதே மாதிரி இதுதான் அவருக்கு நிறைய தெளிவான ஆள் தான் அவர், தெளிவான ஆள். ஸோ முழுக்க ஒரு சாதனையாளராக, அரசியலில் மிகப்பெரிய வரலாறு படைத்தவராக இன்னைக்கு இருக்கிறார். பார்ப்போம், நான் ஆட்சி பேசுவாங்க, தனிப்பெரும்பான்மை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது 10 சீட்டு 8 சீட்டு குறையா இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, இது போன்ற விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறப்போ, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறப்போ அவங்க இதுக்கு ஒத்துழைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார். நன்றி.